ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு கேட்டுட்ருக்குறாங்க. என்ன தமிழ், எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே தமிழ் பார்த்தோம்னா ஜானுவை கெட்டி பிடிச்சிட்டு இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சொல்லு தமிழ், நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு ஜானு சொல்லிட்டு இருக்கும்போது சிபி அவ சமயுக்தா ரூமில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே உடனே ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ், நீ சிபியை பற்றி நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தமிழ் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் உடனே தமிழை கூப்பிட்டுட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே பார்க்கும்போது அங்கே பார் அப்படிங்கிறாங்க. அப்போ காருக்குள்ளே சிபி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சிபியை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? சிபி ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்களாம் கிடையாது. நீ ஆனால் அவள் சொன்னதுமே நம்பின பற்றியா? அதுதான் அவளுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுதா. நீ யார் என்ன சொன்னாலும் சரி நம்பக்கூடாது. நீ அப்படிப்பட்ட தமிழாக தானே இருந்துட்டு இருந்த. என் தமிழ் எவ்வளோ தைரியம் அவ்வளவா, அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவ தான் என்னுடைய சிபிக்கு பொண்டாட்டியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ என்னன்னா நீ ரொம்பவே வீக் ஆகிட்ட. ஏன் நீ இப்படி இருக்கிற? நீ இப்படி இருக்கிற தமிழ் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ தைரியமானவளாக இருக்கணும். நீ யார் என்ன சொன்னாலும் சரிதான், உனக்கு என்ன தோணுதோ அதுதான் நீ செய்யணுமே தவிர யார் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடிய தமிழாக இருக்கக்கூடாது. நீ அப்படி தானே இருப்ப. இப்போ என்னன்னா நீ இப்படிலாம் மாறிட்டியே, எதுக்காக நீ இப்படி இருக்கிற அப்படிங்கவும் அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஜானுமா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. நான் பேசாமல் சிபியை விட்டு நான் பிரிஞ்சு போயிருந்தேன். எனக்கு சமயுக்தா கிட்டலாம் எனக்கு சண்டை போடலாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ என் வாழ்க்கைக்காக நான் ரொம்பவே யாசகம் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கையே. நான் அங்கேருந்து நான் போயிருந்தேன் எங்கள் அம்மா கூடவே அப்படின்னு சொல்லும் போது என்ன தமிழ் நினச்சிட்டு இருக்கிற? அதாவது நீ உங்கள் ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த ஊருக்கு வந்த, அப்போ நீ இப்படிலாம் வரும்னு சொல்லி நீ எதிர்பார்த்தியா என்ன? இன்னைக்கு நீ எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற? நீ சாதாரணமாக ஒரு வேலைக்காக தான் என்கிட்ட நீ சேர்ந்த. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இந்த வீட்டுக்கு நீ மருமகளாயிட்ட. இந்த இடம் உனக்கு சுலபமா கிடைச்சிருமா என்ன? இந்த இடத்துக்காக நீ எவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா நீ ஆயிருக்கிறன்னா அப்போ உனக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருந்தா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பேன். அதை பத்தி நீ யோசிக்காம நீ என்னன்னா இவ்வளவு பெரிய வாழ்க்கையை நீ உதறி தள்ளிட்டு போறதுக்காக நீ சுலபமா நீ பேசிட்டு இருக்கிறியே, இதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு தமிழ், நம்ம வாழ்க்கைக்காகவும் நம்ம இடத்துக்காகவும் நம்ம தான் போராடி பிடிக்கணுமே தவிர யாருக்காகவும் நம்மளுடைய சுய இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால நான் சொல்றது கேளு. அவ சமயுக்தாலாம் ஒரு ஆளே கிடையாது. அவ சிபியை கல்யாணம் பண்றதுக்காக என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணுதா. அவ ஒரு பொய்க்காரி. அந்த பொய்க்காரியே இந்த மாதிரிக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கும்போது உனக்கு என்ன? நீ இந்த வீட்டு மருமக, அவளை சுலபமா இந்த வீட்டை விட்டே நீ அனுப்பி வச்சிடலாம். அந்த அளவுக்கு உனக்கு இந்த வீட்டில் அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு பயந்துகிட்டுலாம் நீ போக போறியா என்ன? இந்த மாதிரிக்கு தமிழை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவும் செய்யலை அப்படிங்கவோ இப்படி பேசுனதுமே தமிழுக்குள்ள ஒரு ஆவேசம் வருது. அப்போ உடனே அவங்க ஜானுவை பார்க்கவும் ஜானு சொல்றாங்க, ஆமா தமிழ், உனக்குள்ள இருந்த தைரியம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அப்போ அவங்க சொல்றாங்க, சிபி அவன் மனசுக்குள்ள நீ தான் இருந்துட்டு இருக்கிற. அப்படி அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னா கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டான். என்னை எதிர்த்துட்டு இந்த வீட்டை விட்டு அவன் போயிருப்பான். ஆனா அப்படி போகலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனசுக்குள்ள நீ தான் இருக்கிற. ஆனா அதை வெளியே கொண்டுட்டு வரணும். அது வெளிப்படையா அவன் சொல்லதுக்காக அவன் தயங்குறான். அது மட்டும் இல்லாம அவன் இதெல்லாம் உன்னை வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள நீ தான் இருக்கிறங்கிறத அது நீ தான் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழும் சரிங்கிற மாதிரிக்கு அவங்க சொல்றாங்க. இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போறேன், இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னு இன்னும் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அந்த சமயுக்தாவை இந்த வீட்டை விட்டு நீ சீக்கிரம் நீ அனுப்பிவிடணும். அது உன் கையில தான் இருக்குது. சிபி மனசுக்குள்ள நீ தான் இருக்கிறத அது வெளியே கொண்டுட்டு வரணும். இது எல்லாமே உன் கையில தான் இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லவும் தமிழும் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு போறாங்க. அப்போ சிபி அவங்க காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கவும் தமிழ் சிபியை பார்த்துட்டே போறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா அங்க ரிசப்ஷன் நடக்குது. அப்போ ரிசப்ஷனுக்காக எல்லாருமே வந்துட்டு இருக்கவும் அப்போ ஜானு எல்லாரையும் வரவே இருக்கவும் அப்போ சேதுவை கூப்பிடுறாங்க. சேதுவும் சொல்லுங்க ஜானுமா அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு எல்லாருமே வந்திருக்கிறாங்க, யாருக்கும் எந்த குறையும் நடந்துடக்கூடாது. அதனால எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ தான் பார்த்து செய்யணும் அப்படிங்கவும் இது நம்ம வீட்டு ரிசப்ஷன் அப்படிங்கும்போது சரி ஜானுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா பக்காவாக நடந்துகிட்டு இருக்குது, எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபியோட ஃப்ரெண்டு வரவும் அவங்களும் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க சிபி. அப்போ இங்கே பார்க்கும்போது கணேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ சேது வந்து எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே செஞ்சு கொடுக்கவும் உடனே கணேஷ் வந்து சேதுவை கூப்பிடுறாங்க. உடனே என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னமோ சிபிக்கும் உன் தங்கச்சிக்கும்லாம் கல்யாணம் நடந்திருக்கிற மாதிரி இந்த ரிசப்ஷன்ல விழுந்து விழுந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒன்றும் செய்ய பேசாமல் நீ இருந்தாலே போகிற அப்படின்னு கணேஷ் வந்து எரிச்சலோடு சொல்லவும் உடனே சேது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், தமிழ் கூட என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் அப்படிங்கவும், என்னது தமிழ் உன்னுடைய தங்கச்சி மாதிரியா, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாருப்பா சிவியா தானே எப்போ வந்து தமிழ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்போமே அவளும் வந்து என்னுடைய தங்கச்சி மாதிரி தான், சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு அவங்க திட்டிக்கிட்டு சேது அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய போயிருந்தாங்க. பாரு இவம்லாம் என் பிள்ளையா என்ன, அதாவது என் பொண்ணுக்கும் சிபிக்கு கல்யாணம் நின்று போச்சுது, இவன் என்னன்னா வந்து தமிழை தங்கச்சியை தத்து எடுத்துட்டானா, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசப்ஷனுக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட கணேஷ் திட்டிக்கிட்டு இருக்கவோ அப்போ அங்கே வெண்பா வராங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கும்போது, பாரு உங்கள் அண்ணன் நாங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, என்னமோ விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், சிபிக்கும் உனக்கு கல்யாணம் நடந்த மாதிரிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், கூப்பிட்டு பேசாமல் இருடான்னு சொன்னாக்கி அவன் என்ன திட்டிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லவும், சரிதம்பா அதை விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரிசப்ஷன் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக நான் என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கணேஷுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது முடிஞ்சிருமாமா, நம்ம அது ரிசப்ஷனில் நடக்க விடாமல் நம்ம தடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் எதுக்குப்பா இருக்கிறேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து கணேஷும் சரி அப்படிங்கிறாங்க. எப்படியோ இந்த ரிசப்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மொத்தமாக காஃபி கொண்டு கொடுக்கறதுக்காக தமிழுக்கு போகவும், அப்போ அந்த காஃபியில் வந்து வெண்பா வந்து ஒரு மருந்தை கலந்துருந்தாங்க. இது தெரியாமல் வந்து அவங்களும் அந்த காஃபியை கொண்டு கொடுக்கும்போது உடனே வந்து அவங்களும் குடிக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. ஆனால் வந்து காஃபியை கொஞ்சம் குடிச்சதுமே வந்து தமிழுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. என்னாச்சுது, இந்த காஃபியை குடிச்சதுமே நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த காஃபியை அப்படியே அவங்க வச்சிருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மொத்தமாக தான் வராங்க. என்ன தமிழ் கிளம்பலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னன்னு தெரியலக்கா எனக்கு வந்து தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் இரு, நம்ம வந்து கிளம்ப வர செய்யணும், டைம் வர ஆகுது, அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க எலுமிச்சை பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வராங்க. இது குடி தமிழ் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து தமிழை அதை குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா, ஆனால் வந்து எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கும்போது, எங்கள் பாரு தமிழ் அங்கே வர ரிசப்ஷனை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அதனால சீக்கிரமாகவே வா, நம்மளை ஜானுமா வர தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கவும் உடனே தமிழ் அப்படிங்கிற சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து கிளம்பிடவும் இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை காணல சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி அங்கே இருக்கவும் உடனே வந்து அங்கே சம்யுக்தா வந்துருந்தாங்க. வந்ததுமே சிபி கையை கோத்துக்கிட்டு வரவும் அப்போ இதை ஜானு பார்த்துட்டு எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எங்கே தமிழை கண்ணன்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்தவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சிபியோட கையை கோத்துக்கிட்டு அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாம் அப்போ வந்து வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது அன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது, இன்னைக்கு என்னன்னா வேற ஒரு பொண்ணோட வந்து இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஆள் ஆளுக்கு வந்து ஒன்று பேச ஆரம்பிக்கவும் இது ஜானுவோட காதுக்கு போகுது. எங்கே தமிழை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போதே உடனே வந்து ஷாம் வந்து சிபியில சொல்கிறாங்க, வா சிபி நம்ம டான்ஸ் ஆட போகலான்னு சொல்லிட்டு அவங்க மேடை மேலே நின்று அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் இதை பார்த்தா சேது சிபியோட ஃப்ரெண்டும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவன் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா திடீர்னு வேற ஒரு பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டுக்கு தமிழ் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஷாமும் வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, தமிழை பார்த்தியா எப்படி வந்திருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க மேடம் மேலே நின்று அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே சிபியும் வந்து அதை பார்த்ததுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு பக்கம் தமிழ் இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சம்யுக்தாவும் வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கணேஷ் வந்து வெண்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னமாச்சுதே வரமாட்டா ரிசப்ஷன் நின்று போயிட்டோன்னு சொன்ன அப்படிங்கவும், ஆமாப்பா என்னாச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுதாங்க. அப்போ வந்து ஜானு வந்து அவங்க சொல்கிறாங்க, சிபி நீ வந்து சொல்லு எல்லாத்துக்கிட்டும் வந்து உன்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தி வை அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஜானுக்காக அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாத்திட்டும் அறிமுகப்படுத்தவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழும் சிபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கூடி சீக்கிரத்திலே வந்து சிபியோட மனசு மாறிடும், சிபி மனசில் தமிழ் இருக்கிறத அவன் வெளிப்படையாக அவங்க வந்து சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானுவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே மாதிரிக்கு தமிழுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இங்கே பார்த்தோம்னா ஷாமும் வெண்பாவும் வழக்கம் போல் அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன அத்தான் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா எரிச்சல் அடையவும், இன்னொரு பக்கம் வந்து ஷாம் வந்து நினைக்கிறாங்க இந்த தமிழை சீக்கிரத்திலே இந்த வீட்டை விட்டு ஓட விரட்டணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்னன்னா வந்து சிபி பிடிக்காத மாதிரிக்கு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு வளம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி மனசுல தமிழ் இருக்கிறத கூடிய சீக்கிரத்திலே தமிழ் வெளிக்கொண்டுட்டு வந்துருவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.